இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பழைய படம் தான். நிறைய பேர் பார்த்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா அவங்க கிட்ட அந்த கதையை கொஞ்சம் சொல்லுங்க பார்க்கலாம் அப்படின்னு சொன்னா ஒரு நிமிஷம் அப்படியே தலையை சுத்தி ஜர்க் ஆவாங்க. அப்படிப்பட்ட ஒரு சயின்டிபிக் டைம் லூப், ஒரு ஆக்ஷன் அட்வென்ச்சர் மூவியை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த படத்தை பத்தி சொல்லணும்னா ஒரே ஒரு விஷயம் தான், இதோட கதை இருக்கு. உங்க மூளையெல்லாம் கொஞ்சம் ஷார்ட் பண்ணி வச்சுக்கிட்டு ரெடி ஆகுங்க. ஒரு பயங்கர டிஃபரெண்டான ஸ்டோரியை இப்ப நம்ம பார்க்க போறோம். நம்ம உலகம் ஒரு பயங்கரமான ஏலியன் கூட்டத்தால ஆக்குபை பண்ணப்படுது. அந்த ஏலியன்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வேகமா இருக்குதுங்க. அதுங்களை அழிக்கிறதுன்றது ரொம்ப பெரிய கஷ்டமா இருக்கு. பல வருடங்களா அதுங்க கூட போர் செஞ்சோம். அந்த ஏலியன்ஸ் எங்க இருந்து வருதுங்க, அதுங்களோட பேஸ் எங்க இருக்கு, இதை கண்டே பிடிக்க முடியல. அப்படி இருக்கிறதான் சண்டையே போட தெரியாத பயங்கரமான பயந்தாங்கோலியான நம்ம படத்துடைய ஹீரோவை இந்த வார் ஃபைட்ல இறக்கி விட்டுறாங்க. அப்படியே ஒரு ஃபைட் பண்ணும்போது அவருக்கு ஒரு பவர் மாதிரி கிடைச்சிடுது. அவர் எத்தனை தடவை இறந்து போனாலும் ஒரு டைம்ல மறுபடியும் உயிரோட வந்துருவாரு. அதாவது நாளைக்கு காலையில ஒரு வாருக்கு போய் சாவறாருன்னா இந்த டைமுக்கே மறுபடியும் வந்துடுறாரு. இந்த செத்து விளாடலாமான்னு கேட்பாங்கல்ல, அந்த மாதிரி நம்ம ஹீரோ எத்தனை தடவை அந்த ஃபைட்டுக்கு போய் செத்தாலும் மறுபடியும் உயிரோட வந்துறாரு. சோ இப்படிப்பட்ட பவர் அவருக்கு வந்ததுனால யாராலுமே பண்ண முடியாத ஒரு விஷயத்தை அவரால் பண்ண முடியும். அந்த ஏலியன்களுடைய பேஸை கண்டுபிடிக்க முடியும். சோ அதுக்கப்புறமா இந்த பவரை யூஸ் பண்ணி எப்படி அந்த ஏலியன்களோட பேஸை கண்டுபிடிச்சாரு, அது மட்டும் இல்லாம கொஞ்ச நாள்ல அழிய போற உலகத்தை இவர் காப்பாத்தினாரா இல்லையா அப்படின்ற கதையை பயங்கர சயின்டிபிக்கா ஒரு பயங்கரமான டைம் லூப்பை யூஸ் பண்ணி ரொம்பவும் டிஃபரெண்டான ஒரு ஸ்கிரீன் பிளேவை நமக்கு சொன்ன கதை தான் எட்ஜ் ஆஃப் டுமாரோ. இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. படத்துடைய ஓப்பனிங் சீன்ல நிறைய நியூஸ் பிட்ஸை காட்டுறாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா வானத்துல இருந்து ஒரு எரிக்கல் மாதிரி வந்து விழுது நிறைய இடங்கள்ல. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமான ஏலியன் அட்டாக்ஸ். அந்த ஏலியன்ஸ் பேர் வந்து மிமிக்னு சொல்றாங்க. ரொம்பவும் வேகமா ரொம்ப அட்வான்ஸ்டா இருக்கிறதுனால அது கிட்ட கூட நெருங்கவே முடியல. இன்னும் உலகத்துல பல மூலைகள்ல அதுங்க கூட சண்டை போட்டுட்டு தான் இருக்காங்க. ஆனா அதுல ஜெயிக்கவே முடியல. அதாவது ஒட்டுமொத்தமா அதுங்களை அழிக்கவே முடியல. இந்த மாதிரி நியூஸ் எல்லாம் போயிட்டே இருக்கும்போது நம்ம படத்துடைய ஹீரோ டாம் க்ரூஸை காட்டுறாங்க. இவர் ஒரு ஆபீசரா இருக்காரு. அவர் வந்து என்ன சொல்லிட்டு இருக்காருன்னா, இதுங்களை எதிர்த்து வந்து நாங்க போராடுறதுக்கு வந்து ஒரு சூட் ஒன்று பண்ணிருக்கோம். ரொம்ப ஹைடெக்கான அந்த சூட்டை போட்டு ஃபைட் பண்ணும்போது இன்னும் அதுங்களுக்கு ஈக்குவலான பலம் கிடைக்கும். சோல்ஜர்ஸை வந்து சூப்பர் சோல்ஜர்ஸா மாத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ரீட்டா வெட்டாஸ்கி அப்படின்ற ஒரு லேடியை பத்தி சொல்றாரு. அவங்க ஒரு சூப்பர் சோல்ஜர்னும் அது மட்டும் இல்லாம அவங்க வந்து நூத்துக்கணக்கில் அந்த மிமிக்ஸை வந்து சாவடிச்சிருக்காங்க. இது எல்லாத்துக்குமே அந்த சூட் தான் காரணம்ன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. அதாவது அந்த ஏலியன்ஸ் கூட சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இது சும்மா ஒரு நாள் 2 நாள் நடக்கிற வாரில் கிட்டத்தட்ட 7-8 வருஷமா நடந்துட்டு இருக்கு. நாங்க விட்ட மாட்டோம், இந்த உலகத்தை நாங்க பாதுகாப்போன்ற மாதிரிலாம் சொல்லிட்டே இருக்கும்போது அப்படியே ஒரு ஹெலிகாப்டர் காட்டுறாங்க. அதுல வந்து நம்ம ஹீரோ அப்படியே தூக்க கலகத்துல ஏந்துக்கிறாரு. என்னன்னா இவர் வந்து இன்னொரு பேஸுக்கு வர சொல்லியிருக்காங்க. இவரை விட ஒரு ஹையர் ஆஃபீஸர் பார்க்கணும்னு சொல்லியிருக்காரு. அவர் உள்ள கூப்பிட்டு நிறைய பிளான்களை பத்தி சொல்றாரு. அதுக்கப்புறம் வந்து இதுக்கப்புறம் நீங்க இருக்கக்கூடாது, நீ அந்த பேஸ்க்கு போகணும் அப்படின்னு சொல்லும்போது, என்னது அந்த பேஸ்க்கா, அது ஒரு மோசமான பேஸ், எனக்கு சண்டைலாம் போட தெரியாது, அவங்களுக்காக எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கேன், நம்ம மக்கள் எல்லாம் பிரெயின் வாஷ் பண்ணி எவ்வளோ பேர் ஆர்மியில கொண்டு வந்து சேர்த்திருக்கேன், எத்தனை பேர் ஒண்ணுமே இல்லாமலாம் இறந்து போயிருக்காங்க, என்னெல்லாம் போக முடியாது, நீங்க ஏதாவது பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி பிளாக்மெயில் பண்றாரு. நீ என்ன பிளாக்மெயில் பண்றியா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. சரி வச்சுக்கோங்க, இருந்தா என்ன, இப்போ ஒழுங்கா நீங்க அந்த இடத்துக்குலாம் அனுப்பக்கூடாது அவ்வளவுதான் மாதிரி திமிரா பேசுறாப்ல. அப்படியே வெளில வரும்போது டக்குன்னு அந்த ஹையர் ஆஃபீஷியல் பாக்குறாரு. அரெஸ்ட் பண்ணுங்கடா இவனை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. அவ்வளவுதான், நம்ம ஹீரோ தலை தெறிக்க வராரு தப்பிக்கலான்னு. ஆனா ஒரு ரெடி அடிக்கிறாங்க அந்த டீசர் கன்னால. மூச்சு பார்த்தா ஏதோ ஒரு பேஸ் ஒரே சத்தமா இருக்கு. மூட்டைங்களுக்கு நடுவுல படுத்து கிடக்குறாரு. அங்க ஒரு பஸ் போது அதுல ஒரு லேடியோட பிக்சர் நல்லா பயங்கரமா சூட்லாம் போட்டு நின்னுட்டு இருக்காங்க. இப்போ ஒருத்த வந்து எட்டி உதைக்கிறான். டே ஏந்திரா மாடு அப்படின்ற மாதிரி சொல்றான். ஹலோ நான் ஒரு ஆபீசர், ஒழுங்கா எனக்கு மரியாதை கூடன்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. அப்போ அந்த இடத்துக்கு ஒருத்தர் வர்றாரு. அவர் வந்து இந்த பேஸுக்கான வந்து ஒரு ஆபரேஷன் ஹெட் மாதிரி வச்சுக்கோங்களேன். அவர் வந்துட்டு சார் ஒரு நிமிஷம், நீங்க ஆபீசரா, அவசர தெரியாம பண்ணா, டே நீ போடா நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பயங்கரமா கலாச்சிட்டு இருக்காரு. சொல்லுங்க சார் என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, இங்க பாருங்க சார்ஜென்ட், நான் வந்து இங்க ஒரு தெரியாம கூட்டு வந்து விட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன். நான் ஹையர் ரேங்க் ஆஃபீஸர், ஒழுங்கா என் ஆஃபீஸர் கிட்ட பேசணும், எனக்கு கனெக்ட் பண்ணி கொடுங்கன்னு போது, அப்படிங்களா ஆஃபீஸர், என் கூடவே வாங்க, நான் உனக்கு கனெக்ட் பண்ணி தரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கூட்டு போறாரு. நம்ம ஹீரோவும் அப்படியே கையில விளங்க மாட்டின்னு போறாரு. போகும்போது தான் தெரிஞ்சு வேற எங்கேயோ கூட்டு போறாங்க. ஆஃபீஸர் எங்க கூட்டு போறீங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, ஏய் வாய முடிக்கணுவா, செம்ம காண்டில் இருக்கிறேன், பண்ற தப்பெல்லாம் பண்ணிட்டு உன்னை ஆஃபீஸர் கிரேட்ல இருந்து எப்பயும் இறக்கிட்டாங்க, இது உனக்கு தண்டனை, நாளையில இருந்து நீ வந்து இங்க ஒரு சோல்ஜர், நீ நாளையில இருந்து வார்க்கு போறான்ற மாதிரி சொல்லும்போது என்னால முடியவே முடியாதுன்னு கத்துறாரு. டே வாடா அப்படின்னு சொல்லிட்டு உள்ள ஒரு குட்டி பேஸ் மாதிரி இருக்கு. அதுல பயங்கரமான டயலாக் எல்லாம் பேசின்னு உள்ள கூட்டு போறாரு. அங்க இருக்கிறவங்க நம்ம ஹீரோ ஒரு மாதிரி முறைகிறானுங்க. இப்ப நம்ம ஹீரோவை ஜே ஸ்குவாட் அப்படின்ற ஒரு இடத்துக்கு உள்ள கூட்டு போறாரு. அங்க இருக்கிறவங்க எல்லாம் டக்குன்னு இந்த ஆஜென்ட்டை பார்த்தோன்னா ஏஞ்சி நின்னுக்கிறானுங்க பயத்துல. நீங்களா பாத்துக்கோங்க, இவன் தான் வந்து பிரைவேட் கேஸ், இதுக்கப்புறம் உங்க டீம்ல இவனும் ஒருத்தன் யார் பெருசா ஏதோ தப்பு பண்ணிட்டாரு போல, இதனால இங்க அமுச்சு வச்சுக்கிறாங்க, இவனை நீங்க தான் பாத்துக்கணும்ன்ற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அங்க காட்சி விளையாடி இருக்காங்க போல இருக்கு. இந்த சார்ஜனுக்கு டிசிப்ளின் தான் ரொம்ப முக்கியம். உடனே ஒரு தண்டனை கொடுத்துறாரு, அந்த காடுங்களை சாப்பிடணும். இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே என்ன பண்றாங்கன்னா, நாளைக்கு காலையில 6 மணிக்கு வந்து நம்ம வாருக்கு போறோம்ல, இவனை ப்ரிப்பேர் பண்ணுங்க, இப்போ 10 நிமிஷத்துல பிடி இருக்கு, எல்லாம் ரெடி ஆகுங்க அப்படின்ற மாதிரி கத்தணும். இப்ப எல்லாருமே வந்து நம்ம ஹீரோ ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே கட் பண்ணா அடுத்த நாள் காலையில 6 மணிக்கு எல்லாரும் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா பயங்கரமான அந்த மெட்டாலிக் சூட்ஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. இப்ப நம்ம ஹீரோக்கு ஒருத்தன்
போட்டு விட்டுருக்கான். நம்ம ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல. டே இதெல்லாம் நான் வந்து ஆட்ல தாண்டா பாத்திருக்கேன், எப்படி ஆப்ரேட் பண்றது தயவு செய்து சொல்லுங்கடா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது எவனுமே வாயை திறந்து பேச மாட்டான். நம்ம ஹீரோவை பயங்கரமா கலாச்சிட்டு இருக்கானுங்க. இதை வச்சு நான் யாராச்சும் சுட்டுட்டானா என்னடா பண்றதுன்னும் போது சேஃப்டி ஆன்ல இருக்கிற வரைக்கும் எதாவது ஆகாத பாஸ் அப்படின்ற மாதிரி மட்டும் ஒருத்தன் சொல்றான். சேஃப்டி ஆனா அப்புறம் எப்படி அதை ஆஃப் பண்றது சொல்லுங்கடான்றாங்க. எவனோ வாயை திறக்க மாட்டான். அப்படியே தரன்னு இழுத்துட்டு போறாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணி இருட்டுக்குள்ள ஒரு லேடியை காட்டுறாங்க. இவங்க வேற எந்த லேடியும் கிடையாது. அந்த மிமிக்ஸை வந்து நிறைய சாவடிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு சொன்னாங்களே அவங்க தான். இப்போ அவங்களுடைய சூட்டை போட்டு அப்படியே அவங்க டீம் வெளில வருது. அவங்கள பாராட்டத்துக்கு வெளியில ஒரு கூட்டமே நின்றுட்டு இருக்கு. இந்த மாதிரியாக அந்த ஏலியன் எதிர்த்து போர் புரிய போறாங்க. இவங்கெல்லாம் ரெடி ஆகி ஒவ்வொருத்தரா வந்து ஒரு பிளேன்ல ஏறிட்டு இருக்காங்க. அப்படி நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. ரொம்ப பயந்து போயிருக்காரு அவருக்கு சண்டைனாலே வராது. டக்குன்னு என்ன பண்றாருன்னா அந்த கும்பல்ல இருந்து தனியா ஒதுங்க பாக்குறாரு. அவரை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு போயிடுறாங்க. ஒரு பிளேன் மாதிரி இருக்கு. அதுல எல்லாம் லைனா நின்றுட்டு இருக்காங்க. அதாவது ஒரு செட் பண்ணி வச்சிருக்காங்க. சோ இப்போ இந்த சார்ஜென்ட் வந்து பாத்தீங்கன்னா பயங்கர டீடைல் சொல்லிட்டு இருக்காரு. நம்ம போறோம், இது பயங்கரமான போரா இருக்க போது, உயிரோட இருந்தீங்கன்னா பாக்கலான்ற மாதிரிலாம் சொல்லிட்டே இருக்கும்போது எல்லாரும் சிரிச்சிட்டு இருக்கானுங்க. நம்ம ஹீரோ ஒரே பதட்டத்துல இருக்காரு. அப்போ ஒரு குண்டை வர மொக்கையா கலாய்க்கிறான் நம்ம ஹீரோவை. இதெல்லாம் கேட்டு ஒரு மாதிரி நின்றுட்டு இருக்கும் போது இப்போவாது சொல்லுங்கடா எப்படிடா சேஃப்டி ஆஃப் பண்றதுன்ற மாதிரி கேட்டுட்டே இருக்கும்போது இப்போ டமால்னு ஒரு சவுண்ட். என்னன்னு பார்த்தா வார் ஜோனுக்குள்ள அந்த பிளேன்ஸ்லாம் வந்துச்சு போல இருக்கு. பயங்கரமா அட்டாக் நடக்குது. சோ என்ன சொல்றாருன்னா அந்த சார்ஜென்ட் டக்குன்னு குதிங்கடா எல்லாரும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஒவ்வொருத்தரா வந்து டக்குன்னு குதிக்கிறாங்க. இவங்க பிளேன் வேற எரிஞ்சு நிக்குது. இவருக்கு இங்க இருந்து எப்படி குதிக்குதுன்னு கூட தெரியல. கடைசியில வந்து எப்படியோ தட்டு மாதிரி குதிச்சிடுறாரு. இவருடைய ரோப் கனெக்ட் ஆயிருக்கிறதுனால அப்படியே வானத்திலேயே பறந்துட்டு இருக்காரு. கடைசியில இவங்க வந்து பிளேனால இடிது அப்படியே கீழே வந்து லேண்ட் ஆகுறாரு. எல்லாருமே பயங்கரமா லேண்ட் ஆகுறாங்க. ஆனா இவரு மட்டும் பொத்துன்னு விடுறாரு. ஒரு நிமிஷம் பார்த்தா அங்க ஒரு பெரிய போரே நடந்துட்டு இருக்கு. ஏலியன்ஸுக்கும் இந்த மாதிரி சூட் போட்டுட்டு இருக்க நம்ம சோல்ஜர்ஸ்க்கும் என்ன பண்றதுன்னே தெரியாம முடிச்சுட்டே இருக்கும்போது குண்டா ஒருத்தனை பாக்குறாரு. அவன் கத்திட்டு இருக்கான். நான் சேஃபா லேண்ட் ஆயிட்டேன் அப்படின்ற மாதிரி கத்திட்டு இருக்கான். அவன் மேல ஒரு பிளேன் வந்து பொத்துன்னு விழுது. இதை பார்த்து பயந்து இந்த பக்கம் பார்த்தா இந்த சோல்ஜர்ஸ்லாம் வந்து ஒருத்தன் எரிஞ்சுன்னு ஓடிட்டு இருக்கான். நடுவுல கருப்பா ஏதோ ஆவி மாதிரி வந்து அடிச்சுட்டு போகுது. என்னன்னு பார்த்தா அதுதான் அந்த ஏலியன் போல இருக்கு. அவ்வளவு வேகமா அடிச்சுட்டு போகுதுங்க. எல்லாம் பார்த்துட்டே இருக்கும்போது ஒரு பிளேன் வந்து அப்படியே கிராஷ் ஆகுது. ஒரு விழுந்துட்டு அப்படியே ஹெல்மெட் எல்லாம் அவுத்துட்டு பாக்குறாரு. யாருன்னு பார்த்தா அந்த பிளேன்குள்ள இருந்து அந்த பொண்ணு வெளியில வந்து வெலாசி தள்ளுது அந்த ஏலியன்ஸ். ஓ இவதான் அந்த 100 கணக்கில் சாவடிச்சவளா அப்படின்னு சொல்லிட்டு இவர் பார்த்துட்டே இருக்கும்போது அந்த பிளேன் அப்படியே வெடிச்சு செதுது. அல்ல அந்த பொண்ணு அப்படியே தெரிச்சு கீழே விழுறா. அடப்பாவி 100 கணக்கில் சாவடிச்சான்னு இப்பதான் நான் சொன்னேன், அதுக்குள்ளே செத்து போயிட்டேன்ற மாதிரி ஹீரோ பார்த்துட்டு இதுக்கு மேல வேலைக்கு ஆகாதரா அப்படின்னு சொல்லிட்டு ஆப்போசிட்ல ஓடிட்டு இருக்காரு. அப்ப அந்த சர்ஜன் பிடிச்சி எங்கடா போற வாடா அப்படின்னு சொல்லிட்டு தரத்தன்னு ஏத்துட்டு வர. அப்ப கூட கேட்கிறாரு டே சேஃப்டி எப்படி ஆன் பண்றது அப்படின்னு. இவங்க ஒரு பல்ல மாதிரி இருக்கு. இவங்க அந்த ஜே ஸ்குவாட் மட்டும் நின்று பேசிட்டு இருக்காங்க. நிறைய வந்துட்டு இருக்குங்க. எப்படி அட்டாக் பண்ண போறோம்னு தெரியல அப்படின்னு நம்ம ஹீரோ எப்படியாவது அதை ஆன் பண்ண பாக்குறாரு. அது வந்து பாத்தீங்கன்னா சைனீஸ்ல இருக்கு. என்னென்னவோ பண்ணிட்டு இருக்கும் போது இப்ப திடீர்னு கத்துறாரு டே அது அங்க வரலடா நடுவுல ஏஞ்சின்னு இருக்கு பாருங்கடா அப்படின்ற மாதிரி சொல்லும் போது அந்த பள்ளத்துக்கு நடுவுல வந்து ஏஞ்சி அந்த மிமிக்கு எல்லாரையும் போட்டு சம்மடி அடிச்சிட்டு இருக்குது. ஏதோ வந்து பாஸ் ஃபார்வர்ட் பண்ண வீடியோ மாதிரி இருக்கு. அவ்வளவு வேகம். நம்ம ஹீரோவை எப்படியாவது இந்த கன்னை ஆன் பண்ணுமே சொல்லிட்டு ரொம்ப நேரம் ட்ரை பண்ணிட்டே இருக்கும்போது கடைசியில எல்லாருமே போட்டு தள்ளிடுச்சு. இப்போ அப்படியே நம்ம ஹீரோவை திரும்பி பார்க்கமா நம்ம ஹீரோ கரெக்டா ஆன் பண்றாரு. கன்னை வச்சு விளாசிடுறாரு. ஃப்ளூக்கு தான் அதுவும் செத்து போயிடுது. இப்போ குதிச்சிட்டு இருக்காரு. சாகடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு படுத்துட்டே இருக்கும்போது இப்போ ஒரு பெரிய ஏலியன் அந்த இடத்துக்கு வருது. இதுல ரொம்பவும் பெருசா இருக்கு. இவர் என்ன பண்றாரு சுடலான்னு பாக்குறாரு. பார்த்தா புல்லட் காலி ஆயிடுச்சு. என்ன பண்றதுன்னே தெரியல. அப்ப பக்கத்துல பாக்குறாரு ஒருத்தன் செத்து போயிருக்கான். அவன் கையில ஒரு பாம் இருக்கு. எப்படியாவது எடுத்துணும்டா அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டே இருக்கும்போது அந்த பெரிய ஏலியன் இவர் மேல வந்து ஒரு கடிக்க வருமா. அந்த பாம் எடுத்து நீட்டிடுறாரு. அப்ப அந்த பாம் வெடிச்சு அந்த ஏலியனோட ரத்தம் இவர் மூஞ்செல்லாம் ஊத்தி அப்படியே பொசுங்கி போறாரு. அப்படியே கட் பண்ணா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு மூட்டை மாதிரி இருக்கும். அந்த இடத்துல படுத்து கிடந்தாரு. ஏஞ்சி பார்த்தா பஸ் போவோம். அதுல அந்த பொண்ணுடைய முகம் அந்த சீன் அப்படியே நடக்குது. என்னடா இது கனவா அப்போ அப்படின்ற மாதிரி நமக்கு இருக்கும். அதே மாதிரி ஒருத்தன் வந்து எட்டி உடைக்கிறான். டே மாடு ஏந்துறா அப்படின்ற மாதிரி சொல்றான். ஹீரோக்கு என்னடா நடக்குதுங்க அப்படின்ற மாதிரி பேய் அடிச்ச மாதிரி பார்த்துட்டே இருக்கும்போது அந்த சர்ஜென்ட் வராரு. நீங்க போங்க நான் இவரை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போறாரு. இவர் கூட்டு போகும்போது இவர் பாட்டுன்னு வசனங்கள் நிறைய பேசிட்டு வந்துட்டு பாரு தெரியுமா. அதை நம்ம ஹீரோ அப்படி சொல்லி காட்டுறாரு. என்ன நீ எனக்கு காப்பி அடிக்கிறியான்ற மாதிரி அவர் கேட்கிறாரு. அதே மாதிரி இந்த ஜே ஸ்குவாட் கூட்டு போறாரு. என்ன நடந்ததோ அப்படியே மறுபடியும் நடக்குது. அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் பிடிக்கு கூப்பிடுறாங்க. இப்ப காலையில இந்த மிஷன்ல இவரை உட்கார வச்சிட்டு இருக்காங்க. இவருக்கு ஒண்ணுமே புரியல. அதே மாதிரி பிளேன்ல போறாங்க. அந்த பிளேன் ஆக்சிடென்ட் ஆகுது. இவரு கீழே பொத்துன்னு விழுறாரு. அந்த குண்டன் கத்திட்டு இருந்தானே அவன் மேல பிளேன் விழுது. என்னடா அச்சு பிசுறாம அப்படியே நடந்ததெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வராரு. இப்பதான் அந்த படத்துல ஹீரோயின் இருக்காங்கல்ல அந்த ஏலியன்ஸை வேட்டையாடிட்டு இருக்கிறத இவர் பாக்குறாரு. அவருக்கு தெரியும் அந்த பிளேன் வந்து கிராஷ் ஆக போகுது. இப்ப என்ன பண்றாருன்னா அப்படியே எகிரி ஹீரோயினை காப்பாத்துறாரு. அப்ப அவங்களுக்கு பட வேண்டிய அடி வந்து பாத்தீங்கன்னா இவருக்கு பட்டுடுது. ஹீரோயின் நல்லா இருக்காங்களா யாரும் தெரியுதா குவைட் பிளேஸ்ல வருவாங்களே அவங்க தான். இப்ப என்னாச்சு அப்படின்னு கேட்டுனே இருக்காரு. உன் நெஞ்சில ஒரு பெரிய ஓட்டை இருக்கு. நீ எப்படியோ செத்துருவ. அதனால உன் பேட்டரியை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டு அவங்க பாட்டுன்னு போயிட்டே இருக்காங்க. பாவி உன்னை காப்பாத்துன்ற ஒரு நன்றி கூட இல்லையாடி உனக்குன்ற மாதிரி நம்ம ஹீரோ யோசிச்சுட்டே இருக்கும்போது அந்த இடத்துல ஒரு ஏலியன் ஏந்துக்குது. ஒரே அடி கட் பண்ணா மறுபடியும் அதே ஃபர்ஸ்ட் சீனுக்கு ஆண் கத்தி நேர்ந்துக்கிறாரு. அதே மூட்டைங்களுக்கு நடுவுல படுத்துட்டு இருக்காரு. ஒருத்தன் தட்டி எழுப்புறான். வந்து இந்த சார்ஜன் கூட்டின்னு போறாரு. அவ்வளவுதான். இப்ப நம்ம ஹீரோ எல்லா விஷயத்தையும் சொல்றாரு. தயவு செய்து சார்ஜன் புரிஞ்சுக்கோங்க. எங்களுக்கு ஏதோ நடக்குது. நீங்க இப்படிப்பட்டவர் அப்படிப்பட்டவர் நீங்க எங்கிட்ட சொல்லிருக்கீங்க இதுக்கு முன்னாடி போது அந்த சார்ஜன் பாக்குறாரு. ஏடா இவன் என்னென்னமோ சொல்றான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே புடிச்சு 2 பேரை வச்சு தரன்னு இழுத்துட்டு வராங்க. ஓகே எதுவுமே சொல்லாதீங்க நான் சொல்றேன் பாருங்க. இது ஜே ஸ்குவாட் தானே. இவன் பேர் இது தானே. அவ பேர் அது தானே அப்படின்னு சொல்லிட்டு எல்லார் பேரையும் சொல்றாரு. இப்ப கூட இந்த பெட் கடியில கார்டு கேம் இவங்க விளையாடிட்டு இருக்காங்க அப்படின்னு அவனுக்கு காண்டாயிரானுங்க. இப்ப இதை இவங்களை சாப்பிட வைக்க போறீங்க கரெக்டா அப்படி இப்படின்னு சொன்னோம்னா அங்க இருக்கிற
எல்லாருமே மிரண்டு போயிட்டாங்க, யாரா இவன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப எல்லாரும் வந்து நம்ம ஹீரோவை குறுகுறுன்னு பாக்குறாங்க. அந்த சீன் கட் ஆனா நம்ம ஹீரோ வாயில வந்து பிளாஸ்டர் ஒட்டிட்டாங்க, பேசினே இருக்கான்னு சொல்லிட்டு யாருமே நம்ப மாட்டாங்க. கட் பண்ணா அதே மாதிரி வார் ஜோனுக்கு போறாரு. இப்ப அந்த குண்டனை காப்பாத்துறாரு. ஆனா அதுக்கு பதில் இவர் செத்து போயிறாரு. மறுபடியும் வந்து ஃபர்ஸ்ட் சீனுக்கே வந்துடுறாரு. அடுத்த சீன்ல ஓடி போறாரு, குண்டனை காப்பாத்தாம ஓடுறாரு. இந்த மாதிரி கட்டாய் அந்த வார் ஜோனையே திருப்பி காட்டுவாங்க பாருங்க. இவர் எப்பப்பெல்லாம் சாவுறாரோ அப்பப்போ மறுபடியும் ஃபர்ஸ்ட் சீனுக்கே வந்துட்டு இருப்பாரு. எப்படி இருக்கும் பாருங்க படம் பாக்குற நமக்கு. ஆனா இப்ப நம்ம ஹீரோக்கு செத்து அந்த இடத்துல என்ன நடக்க போகுதுன்றது தெளிவா தெரியும். அதனால ஒரு மாதிரியா எக்ஸ்போர்ட் ஆயிட்டாரு. இப்ப எந்த இடத்துல ஏலியன் வரப்போகுதுன்னு தெரியும், எந்த இடத்துல ஒரு பொருள் விழ போகுதுன்னு தெரியும். அதாவது ஒரு சாகர வரைக்கும் இப்ப ஒரு கொஞ்சமா முன்னேறி போய் தானே செத்துட்டு இருக்காரு. சோ அங்க என்ன நடக்க போகுதுன்னு தெரியும் இல்லையா. சீன் காமிச்சிட்டு இருக்கா போல. அப்பதான் இந்த தடவை போயிட்டு ஹீரோயினை காப்பாத்துறாரு. அப்படி காப்பாத்தும் போது இவருக்கு தெரியும் இந்த இடத்துல ஏலியன் வரப்போகுது, இந்த இடத்துல வெடிக்க போகுதுன்னு சொல்லிட்டு ஏலியன்ஸ் எல்லாம் போட்டு தள்ளுறாரு. இந்த பிளேன் வெடிக்க போகுது, முதல்ல வெளியில போலாம் வாங்க அப்படின்ற மாதிரி கூப்பிடுறாரு. நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரியா பாக்குறாங்க. ஏன்னா இவங்க தான் கெத்து, இது வரைக்கும் ஹையஸ்ட் ஸ்கோரே இவங்க தான். இவனடா சீன் காட்டுறான் அப்படின்ற மாதிரி பாத்துக்கிட்டு நம்ம ஹீரோ சொல்றாரு, தயவு செய்து அங்க நிக்காதீங்க, அந்த பிளேன் வெடிக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது அவங்க கத்தியை கீழே போடுறாங்க. போட்டு என்ன தெரியுமா சொல்றாங்க, நீ கண் முழிக்கும் போது என்ன வந்து பாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. என்ன சொல்றீங்க புரியலன்னும் போது, நீ கண் முழிக்கும் போது என்ன பேஸ்ல வந்து தேடி கண்டுபிடி, இதை சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அந்த பிளேன் வெடிக்குது. அவ்வளவுதான். அந்த இடத்துல ஹீரோ சாவுறாரு. மறுபடியும் டைம் லூப்புக்கு வந்துடுறாரு. இந்த தடவை நம்ம ஹீரோ வாயை திறக்கல, நேரா வராரு. அவர் கூட்டு போறாரு, வாங்க ஜே ஸ்குவாட் தானே நான் கூட்டு போறேன்னு சொல்லிட்டு அவர் கூட்டு போறாரு. ஆச்சன் பாக்கிறதுக்கு முன்னாடி அந்த கார்டு கேம் எல்லாம் மூடிடுறாரு. ஜே ஸ்குவாட் இவன் பேர் அது, அவன் பேர் அது, நாளைக்கு காலைல 6 மணிக்கு அதானே அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இந்த சார்ஜன் முழிக்கிறாரு. தல நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்றாரு. அதுக்கப்புறம் பசங்க கிட்ட கேட்கிறாரு, என்னப்பா யாராச்சும் பிடிக்கு ரெடியா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது 10 மினிட்ஸ்ல பிடி அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சோ என்ன பண்றாங்கன்னா எல்லாமே வந்து மார்ச் பண்ணிட்டு போறாங்க. அப்படி போகும்போது நம்ம ஹீரோ என்ன பண்ணிடுறாருன்னா கலாச்சிடுறாரு சார்ஜனை கத்தி. உடனே எல்லாருக்குமே பனிஷ்மெண்ட், எல்லாருமே வந்து புஷ்அப்ஸ் எடுக்க சொல்லிடுறாங்க. அப்படி புஷ்அப் எடுக்கும் போது ஒரு லாரி ஒண்ணு போகும். அதுக்குள்ள பூந்து நம்ம ஹீரோயினை பார்க்க போலான்னு சொல்லிட்டு உருள்றாரு. பார்த்தா லாரி ஏறி செத்து போயிடுறாரு. எப்படி செத்தாலும் இங்க தானே மறுபடியும் வந்தாகணும். சோ இந்த சீன் மறுபடியும் நடக்குது. ஆனா இந்த தடவை பாத்தீங்கன்னா லாரில இருந்து மிஸ் ஆயிட்டாரு. இப்ப நேரா நம்ம ஹீரோயினை தேடிட்டு தான் போறாரு. இந்த இடம் போய் பார்த்தா இது ஒரு ட்ரைனிங் சென்டர் மாதிரி இருக்கு. எல்லாரும் ஒரு மாதிரியா பாக்குறாங்க, யாரா அவன் பெர்மிஷன் இல்லாம உள்ள வந்துட்டு இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ யாருமே கண்டுக்கல. நேரா உள்ள போறாரு. பார்த்தா சிமுலேட்டர் இருக்கு. அதுல வந்து ரொம்ப வேகமா விஷயங்கள்லாம் சுத்திட்டு இருக்கு. அதாவது இந்த மிமிக் போல இருக்கு, ட்ரைனிங் எடுக்கிறதுக்காக. அதுக்கு நடுவுல ஒத்த கையில பேலன்ஸ் பண்ணிக்கின்னு ஒரு லேடி ஹீரோயின். இவர் வந்து கூப்பிட்டு பாக்குறாரு. இந்த பக்கம் வர எல்லாரும் முறைச்சுன்னு இருக்கானுங்க. சரின்னு சொல்லிட்டு இவர் உள்ளே இறங்கிடுறாரு. உங்ககிட்ட பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது அவங்க டக்குன்னு எந்திச்சு, யாரு நீ என் கூட பேசலான்னு முதல்ல உனக்கு சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு திமிரா கேக்குறாங்க. நீங்க தான் சொன்னீங்க, நாளைக்கு நம்ம பீச்ல மீட் பண்ணோம், அப்பதான் நீங்க சொன்னீங்க, நான் எழுந்த உடனே வந்து பார்க்க சொன்னீங்க அப்படின்னு. ஹீரோயின் வந்து டென்ஷன் ஆயிடுறாங்க. வாராயம் கூட அப்படின்னு சொல்லிட்டு தூக்கிட்டு போயிறாங்க நம்ம ஹீரோவை. போற வழியில வளவலன்னு பேசிட்டு இருக்காரு நம்ம ஹீரோ. எனக்கு என்ன ஆச்சு ஒழுங்கா சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்லும் போது, உனக்கு என்ன பவர் இப்ப இருக்கோ அது எனக்கு இருந்தது, ஆனா இப்ப இல்ல என்கிட்ட, அது என்ன விட்டு போயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப நீ தான் எங்களுக்கு ஹெல்ப் பண்ண போற அப்படின்னு போது, எதுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு போது, இந்த வாரம் முடிச்சு வைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரகசியமா ஒரு இடத்துக்கு கூட்டு வராங்க. அங்க காட்டர்னு ஒரு டாக்டரையும் கூட்டு வராங்க. அவரை பார்த்துட்டு யார் இவன், எதுக்கு இந்த மாதிரி இடத்துக்குலாம் இவனை கூட்டு வர அப்படின்னு போது, இவன் தான் நான், எனக்கு இருந்த பவர் இவன் கிட்டே இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லும் போது, டக்குன்னு இந்த காட்டர் என்ன பண்றாருன்னா, 2 விரல பின்னாடி வச்சுக்கிறேன், எத்தனை விரல வச்சுக்கிறேன்னு சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்லும் போது, யோ எனக்கு எப்படியா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்கிறாரு. ஓகே அப்படின்னா நம்ம இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம மீட் பண்றோம் போல இருக்கு அப்படி இப்படின்னு இவங்க பேசிட்டே இருக்கும்போது, என்ன இளவை பத்தி பேசிட்டு இருக்கீங்க, தயவு செய்து புரியுற மாதிரி சொல்லுங்க அப்படின்னு டக்குன்னு ஒரு மேப் மாதிரி ஓபன் பண்றாங்க. அது என்னன்னா, இந்த ஏலியன் இருக்குல்ல, நாளைக்கு நீ வந்து அந்த வார் ஜோன்ல வந்து என்ன பண்ண தெளிவா சொல்லு, நீ ஒரு மிமிக்க சாவடிச்சிருக்க கரெக்டா அப்படின்னு சொல்லும்போது, ஆமா அப்படின்ற மாதிரி சொல்றான். அப்போ அதோட ரத்தம் மேல பட்டுச்சான்னு, ஆமாமா அப்படின்னு. இப்பதான் வந்து இவர் வந்து மொத்தமா எக்ஸ்பிளைன் பண்றாரு. இந்த ஏலியன்ஸ் இருக்கு இல்லையா, ஏகப்பட்ட ஏலியன்ஸ் வந்து அட்டாக் பண்ணுது இல்லையா, இது எல்லாமே வந்து தனித்தனியான ஏலியன்ஸ் கிடையாது, எல்லாமே ஒரே ஏலியன் தான். ஏதோ ஒரு இடத்துல ஒரு ஒமேகான்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஹெட் மூளை மாதிரி இருக்கு, பிரெயின், அதுதான் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கு. அப்படி கோடி கணக்கில் ஏலியன்ஸை அந்த பிரெயின் வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய ஏலியன்ஸை கண்ட்ரோல் பண்ணதுக்காக ஒரு பேட்சுக்கு ஒரு தலைமை மாதிரி இருக்கும் ஏலியன், அதுக்கு பேர் ஒமேகான்னு சொல்றாங்க. இன்கேஸ் அந்த ஒமேகா இறந்து போச்சுன்னா இந்த பிரெயின் என்ன பண்ணுமா, அதுக்கு டைமை கண்ட்ரோல் பண்ற பவர் இருக்கா. ஸோ டைமை வந்து கண்ட்ரோல் பண்ணி முன்னாடி ஆக்கி விட்டுருமா. புரியல. ஓகே, இன்னைக்கு நீங்க ஒரு எக்ஸாம் எழுதுறீங்க, எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு வெளில வரும்போது கண்டிப்பா நம்ம ஃபெயில் ஆயிடுவோம்டா அப்படின்ற மாதிரி தெரியும் போது, உங்களால டைம் கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சா உங்களால இந்த வேர்ல்டே வந்து எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி ரீஸ்டார்ட் பண்ண முடியும். மறுபடியும் உங்க எக்ஸாமை நீங்க எழுதலாம். ஸோ இதை தான் இந்த ஏலியன்ஸ் பண்ணுதுங்க. இன்கேஸ் வந்து சண்டை போடும்போது அது செத்து போச்சுன்னா அதுங்களுக்கு கன்வீனியன்டான டைமுக்கு வந்து வேர்ல்டே ரீசெட் பண்ணிடுதுங்க. அப்படிப்பட்ட ஒரு ஏலியனோட ரத்தத்துல நீ குளிச்சதுனால உனக்கு அந்த ஒரு பவர் வந்திருக்கு. நீ எத்தனை தடவை வேணாலும் சாகலாம், ஆனா சாகும் போது இந்த வார நீ எங்க ஸ்டார்ட் பண்ணியோ அந்த இடத்துக்கு தான் வருவ. இதுதான் எனக்கு நடந்தது. சரி, அவனுக்கு விஷன் வந்துருச்சா அப்படின்ற மாதிரி அந்த டாக்டர் கேட்கிறாரு. இணையா விஷன் அப்படின்னும் போது அதுங்களோட நர்வ் சிஸ்டத்தோட நீ கனெக்ட் ஆயிருக்க. ஸோ கண்டிப்பா அந்த மூளை இருக்கிற இடம் அப்பப்போ உனக்கு விஷன் மாதிரி வரும். அதை மட்டும் நம்ம கண்டுபிடிச்சு அழிச்சிட்டோம் அப்படின்னா இந்த எல்லா ஏலியனும் சாகடிக்கப்படும், நம்மளும் இந்த உலகத்தை காப்பாத்திடலாம் அப்படின்னு சொல்லும்போது, இதே இத்தனை வருஷமா நீங்க பண்ணல அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, அதுங்க கிட்ட டைமை கண்ட்ரோல் பண்ற சக்தி இருக்கு. நம்ம எத்தனை தடவை போராடினாலும் போராடிட்டே தான் இருக்கணும், அதுங்க சாகவே சாகாது. அதுங்க செத்தாலும் டைம் ரீசெட் ஆயிடும். ஆனா அந்த பவரே இப்ப நமக்கு இருக்கிறதுனால நீ தான் அந்த மூளையை கண்டுபிடிச்சாகணும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, என்ன பண்ணும், அதுக்கு நம்ம செத்து பொழைக்கணும். இப்ப போறியா, அங்க பீச்சில் தான் ஃபைட் நடந்துட்டு இருக்கு. முதல்ல நம்ம
நம்ம அந்த பீச்சை தாண்டணும். இந்த பீச்சுக்கு நடுவில் நீ செத்து போயிட்டீங்கன்னா உனக்கு தெரியும் எந்த இடத்துல அந்த பேய் வரப்போகுது, எங்க உன்னை அட்டாக் பண்ண போகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த இடத்துல நீ உஷாரா இருந்துக்கிட்டு எனக்கு சொல்லணும், நம்ம 2 பேரும் சேர்ந்து அந்த பிரெயினை கண்டுபிடிக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அவ்வளவுதான். கட் பண்ணா நம்ம ஹீரோக்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்க, உரிச்சு எடுக்கிறாங்க. ட்ரைனிங்லேயே டங்கு டங்குன்னு அடி வாங்கின்னு முதுகெலும்புலாம் உடச்சின்னு ஒரு ஓரமா கிடப்பாரு. அப்போ வந்து என்ன சொல்றாங்கன்னா, இந்த பவர் உனக்கு கடைசி வரைக்கும் இருக்கணும்னா ஒரே ஒரு விஷயத்த நல்லாவே மைண்ட்ல வச்சுக்கோ. இன்கேஸ் நீ ஃபீல்ட்ல வந்து அடிபட்ட உன்னால நகரவே முடியலன்னா நீயே உன்னை கொன்னுக்கோ சூசைட் பண்ணிக்கோ, எப்படியாவது செத்து போயிடு. ஏன் அப்படின்னு கேட்கும்போது, இன்கேஸ் நீ சாகல மயக்கடிச்சு விழுந்துட்ட, உன்னை ஹாஸ்பிட்டல் கூட்டின்னு வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டாங்க, வேற ஏதாவது மெடிசனையோ இல்ல வேற ஏதாவது ரத்தத்தையோ உனக்குள்ள செலுத்திட்டாங்கன்னா உனக்கு இந்த பவர் போயிடும். சோ எனக்கு அந்த பவர் அப்படிதான் போச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அவ்வளவுதான். ட்ரைனிங் அதிகமாகுது, அடி மேல அடி வாங்குறாரு இவரு. நம்ம ஹீரோ கூட கான்டாக்ட்ல இருக்கிற எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு நாள் தான். ஆனா நம்ம ஹீரோட நிலைமையை யோசிச்சு பாருங்க. ஒரு தடவை அடிபட்டு இறந்தாருன்னா மறுபடியும் லாரி கடியில உருளணும், அதுக்கப்புறம் வந்து ஹீரோயினை மீட் பண்ணணும், அதுக்கப்புறம் அந்த டாக்டரை மீட் பண்ணணும், ட்ரைனிங் எடுக்கணும், இதெல்லாம் இப்படிதான் ஆயிட்டு இருக்கும். இப்படியே போது 100-150 தடவைக்கு மேல திருப்பி திருப்பி அடி வாங்கி வாழ்ந்த வாழ்க்கையே வாழ்ந்துட்டு இருக்காரு நம்ம ஹீரோ. அதுக்கப்புறம் ஒவ்வொரு நாளும் வந்து நம்ம ஹீரோயினை கூட்டு போறாரு. அந்த பக்கம் போகாது, அங்கிருந்து ஒண்ணு வரும் பாரு, இங்கிருந்து ஒண்ணு வரும் பாரு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதுக்கப்புறம் ஒவ்வொரு நாளும் அவங்க வாருக்கு போறதுக்கு முன்னாடி அவர் வந்து என்ன பண்றாருன்னா எக்ஸ்பிளைன் பண்றாரு, இந்த இடத்துல நீ இங்க குனியணும், நீ லெஃப்ட்ல போக கூடாது, ரைட்ல போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது, நீ தெளிவா சொல்றியா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்குள்ள சண்டைலாம் வருது. இந்த மாதிரி டெய்லி ஒரு செத்து வந்து ஒரு நாள்ல எல்லா விஷயத்தையும் அவங்க கிட்ட சொல்லி புரிய வச்சு அதுக்கப்புறமா அவங்கள வாருக்கு கூட்டு போவாரு. அவங்க எப்படியாவது அந்த பீச்சை கடந்தே ஆகணும். அவங்களால கடக்கவே முடியல, ஏன்னா இந்த ஏலியன்ஸ் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்காங்க, இவங்க தோத்துட்டே இருக்காங்க. நம்ம ஹீரோயினுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு நாள் தான். நம்ம ஹீரோக்கு பல யுகங்கள் ஆகுது. அவர் கடுப்பாவரர். ஒரு கட்டத்துல வந்து, சரி என்கிட்ட இந்த பவர் இருக்குல்ல, நான் ஏன் உனக்கு இதை கொடுக்க கூடாது, நீங்க இந்த மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணிருக்கீங்களா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, நான் எல்லாமே ட்ரை பண்ணிருக்கேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்றாங்க. இல்ல நான் சொல்றது புரியுதா, என் ரத்தத்தை உங்களுக்குள்ள அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ குசும்பக்காரம் போல இருக்கு, வேற ஏதோ ட்ரை பண்றாரு. நீ என்ன கேட்கறன்றது தெரியும் கண்ணா, செக்ஸ் பத்தி தானே சொல்லிட்டு இருக்க, அதெல்லாம் நான் நிறைய டைம் ட்ரை பண்ணிட்டேன் போது எத்தனை தடவை ட்ரை பண்ணிருக்கீங்க, ஏதாவது தப்பு பண்ணிருப்பீங்க, மறுபடியும் ட்ரை பண்ணி பார்க்கலாமான்ற மாதிரி சொல்றாரு. மண்டையிலே அடி விழுது இப்ப தவழ்ந்து போறாரு. எனக்கு ஒண்ணு இல்லைன்ட்டு போறாரு. ஆக்சுவலி என்னன்னா ஹீரோயின் வந்து அடிப்பட்டா கூட விட மாட்டாங்க, புல்லட் இறக்கிடுவாங்க தலையில, ஏன்னா அவன் செத்து மறுபடியும் வரணும். இப்போ அந்த மாதிரி சுடும் போது இப்போ முதல் தடவையா நம்ம ஹீரோக்கு ஒரு விஷன் வருது. ஒரு பெரிய பனிமலை மாதிரி இருக்கு, ஒரு டேம் மாதிரி இருக்கு, அந்த டேம்குள்ள தான் அந்த மூளை ஒளிஞ்சிருக்கு, அதை பாக்குறாரு. அவ்வளவுதான். நேரா போயிட்டு நம்ம ஹீரோனை மீட் பண்றாரு. இந்த மாதிரி மேட்டர்லாம் சொல்லிட்டு வேகமா அந்த டாக்டர் கிட்ட கூட்டின்னு வராரு. பாருங்க டாக்டர், டைம் இல்ல, உங்களுக்கு பின்னாடி 2 விரல் வச்சிட்டு இருக்கீங்க, அதெல்லாம் விடுங்க, எனக்கு விஷன் வந்துருச்சு, அதை நான் ஒரு டேம்ல பார்த்தேன்ற மாதிரிலாம் சொல்லிட்டே இருக்கும் போது டக்கு நம்ம ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா, நீ இவ்வளவு கான்ஃபிடென்ட்டா பேசுறத பாத்தீங்கன்னா நமக்குள்ள நிறைய நாள் ட்ரைனிங் போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன், அதனால இதுக்கப்புறம் ட்ரைனிங் வேணாம், நாளைக்கு நம்ம போறோம், இந்த பீச்சை கிராஸ் பண்றோம், ப்ரிப்பரா இருந்துக்கோன்ற மாதிரி சொல்லும்போது, கிட்டத்தட்ட இந்த பீச்சை கிராஸ் பண்ணதுக்கு நம்ம ஹீரோக்கு வந்து ஒரு 50% வந்து எங்கெங்கெல்லாம் ஏலியன் வரும், எப்படி எப்படிலாம் அடிக்கும்ன்றதுலாம் தெரியும். ஸோ அதெல்லாம் வச்சு கூட்டு போறாரு. இதுக்கே பல மாசங்கள் செத்து வந்திருக்காரு. இப்போ மறுபடியும் சாகணுன்ற போது வெறுப்பாயிடுது இருக்கு. இதுக்கு வேற வழியே இல்லையான்ற மாதிரி யோசிச்சு ஒரு மாதிரி வெக்ஸ் ஆயிடுறாப்ல. நடுவில் அந்த ஜே ஸ்குவாட் வேற வந்து வம்பிழுக்கிறானுங்க, நீ காணாம போனதுனால எங்களுக்கு வந்து தண்டனை கொடுத்துட்டாரு அந்த ஆளு அப்படின்னு சொல்லிட்டு அடிக்க வரும்போது, இப்போ என்ன அடிக்கணுமா, அடிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இப்படி நகர்றாரு, கண்ணை மூடிக்கின்லாம் நகர்றாரு, அவங்களால அடிக்கவே முடியல. அப்புறம் அவனுக்கு பயந்து ஓடிறானுங்க, இவனுக்கு ஏதோ மாயாஜலம் தெரியும் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஹீரோ ரொம்ப கடுப்பானதுனால பைக் எடுத்துட்டு பக்கத்துல இருக்கிற ஒரு பாருக்கு வந்திருக்காரு. அங்க மக்கள் எல்லாருமே கஷ்டப்படுறத பாக்குறாரு. அப்படியே பார்த்துட்டு வந்தா இப்போ ஊருக்குள்ளேயும் அந்த மிமிக்ஸ் வர ஆரம்பிச்சிச்சுங்க. அப்படியே ஒரு மூஞ்சிலே கடிக்குது, அப்படியே அங்க கட் ஆகுது. இப்ப நம்ம ஹீரோனை காட்டுறாங்க, அவங்க மூஞ்சில அப்படியே ஒரு ஆச்சரியம். என்னன்னு வந்து பார்த்தா நம்ம ஹீரோ வெறித்தனமா ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்காரு. சும்மா பொழந்து கட்டிட்டு இருக்காரு. அவருக்கே வெறி வந்துச்சு, இதை முடிச்சு வைக்கணும்டா அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு மத்தியில அந்த பிரெயின் இருக்கிற இடத்த வேற கண்டுபிடிச்சிட்டாங்களா. அப்ப ஹீரோ வந்து செம்மையா டென்ஷன் ஆகி கத்துறாரு, என்ன எப்ப பார்த்தாலும் இதுதான் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க, என்ன பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க, நம்ம எவ்வளவு பெர்ஃபெக்ட்டா பிளான் பண்ணாலும் அந்த பீச்சை நம்மளால தாண்டவே முடியல. உங்களுக்கு என்ன, என்ன காலைல மீட் பண்ணீங்க, இப்ப மதியானம் ஆகுது, அவ்வளவுதான் உங்களுக்கு தெரியும், நான் 6 மாசமா செத்து பொழைச்சு இந்த வந்துட்டு இருக்கேன், ஒண்ணுமே முடியல அப்படின்ற மாதிரி கத்திட்டு இருக்கும் போது மறுபடியும் ஒரு ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்காரு. அப்ப ஹீரோயின் வராங்க. இங்க பாரு, இந்த உலகத்துக்கு இருக்க ஒரே ஒரு நம்பிக்கை நீ தான், உன்னால மட்டும் தான் முடியும், நீ டெய்லி இங்க வா, நம்ம ட்ரைனிங் எடுப்போம், இதை எப்படியாவது முடிப்போம் போது, நான் 6 மாசமா உன்கிட்ட தான் ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி கோமா சொல்றாரு. இப்போ அடுத்த நாள் வந்து பாத்தீங்கன்னா இப்ப வார்ல நம்ம ஹீரோ நல்ல டேலண்ட் ஆயிட்டாரு. இப்போ அந்த வார் ஜோன்ல வந்து ஜே ஸ்குவாட காட்டுறாங்க. ஒரு மிமிக்க கூட சுட முடியாம திரண்டிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோ அங்க வராரு, வந்து அடிச்சு தள்ளிட்டு போறாரு எல்லாத்தையும். எங்க காலையில தானங்க இவனை கூட்டிட்டு வந்தீங்க, என்னங்க இப்படி வெளுத்து கட்டிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி சர்ஜன்ட்ட பார்த்து கேக்குறாங்க. பார்த்தா நம்ம ஹீரோயின் கூட பயங்கரமான ஃபைட் மெர்சல் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா இந்த தடவை ஃபைட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல விஷயம் நடக்குது. என்னன்னா உங்க பீச்சை கிராஸ் பண்ணி இந்த ஏலியன்ஸ் வந்து மனுஷங்களை அட்டாக் பண்ணி இருக்கிற இடத்துல இருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி முன்னாடி வந்துட்டாங்க. இங்க என்ன பிரச்சனை வரும் கரெக்டா சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்லும் போது, இங்க இருந்து நம்ம ரொம்ப தூரம் போனோம், அதுக்கு நமக்கு கார் தான் தேவைப்படுது. ஆனா நான் ஒவ்வொரு தடவை கார் எடுக்கும் போதும் எங்க இருந்து ஒரு மிமிக் வந்து அட்டாக் பண்ணிடுது. நான் இங்க இருக்க எல்லா காரையும் ட்ரை பண்ணிட்டேன், இன்னும் 2 கார் தான் ட்ரை பண்ணல. அங்க பாரு, அங்க கேரவனோட கனெக்ட் ஆயிருக்கல அந்த கார், அதுக்கப்புறம் அங்க இருக்க எஸ்யூவி. இப்போ என்ன பிளான்னா, நான் போயிட்டு எஸ்யூவி கிட்ட போறேன், ஏதாவது வந்ததுன்னா நான் டைவர்ட் பண்றேன், நீ என்ன பண்றேன்னா அந்த கேரவன்ல இருக்குல்ல இந்த வண்டி எடுத்து தப்பிச்சு போயிடு. ஒரு விஷயம், தயவு செய்து அந்த கேரவனை வந்து கழட்டி விட்டுரு, இல்லைனா வந்து வெயிட்னால வண்டி வேகமா போகாது, சொன்னா கேளு அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்புறாரு. 2 பேரும் களத்துல இறங்குறாங்க. நம்ம ஹீரோ வேற வண்டி கிட்ட போயிட்டு நல்லா டைவர்ட் பண்றாரு, சத்தெல்லாம் போறாரு. ஆனா எந்த ஒரு மிமிக்கும் வரல. இவங்க என்ன பண்றாங்கன்னா, இவங்க போன காரை ஸ்டார்ட்
பண்ணிட்டு வந்துறாங்க, வந்து ஏறு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வேக வேகமா அங்க மிமிக் வரதுக்கு முன்னாடி அங்க இருந்து தப்பிக்கிறாங்க. ஒரு மெயின் ரோடையும் பிடிச்சிட்டாங்க. அப்படியே வேகமா போயிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ ரொம்ப பதட்டமா இருக்காரு. ஹீரோயினுக்கு தெரியுது இவன் நிறைய பட்டிருக்கான் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ வந்து நான் தான் சொன்னல அந்த கேரவனை கழட்டி விட சொல்லி ஏன் கழட்டல அப்படின்ற மாதிரி ஹீரோ கத்திட்டே இருக்கும் போது அதுக்குள்ளதான் அந்த மிமிக் இருந்திருக்கு. எழுந்து பயங்கரமா கத்திக்கிட்டு அட்டாக் பண்ண வரும்போது ஆல்ரெடி நம்ம தலைவன் செம்ம காண்ட்ல இருக்கிறான். இருக்கிற எல்லா வெப்பனையும் எடுத்து யூஸ் பண்ணி சதைச்சிடறான் அந்த மிமிக்கே. அதுக்கப்புறம் இப்ப கொஞ்சம் அமைதியாவது அப்படியே ரெண்டு பேரும் பொறுமையா வண்டியில போயிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினை துருவி துருவி பல கேள்விகளை கேட்கிறாரு நம்ம ஹீரோ. அவங்க சொல்ற மாதிரியே இல்ல, ஆனா பல தடவை இந்த கேள்வியை கேட்டிருக்காரு போல இருக்கு. சில உண்மைகளை மட்டும் சொல்றாரு, அவங்களே வந்து ஒரு மாதிரி ஆயிடுறாங்க. இப்ப இதே சீன் நிறைய தடவை உனக்கு நடந்திருக்குன்னு சொல்லு, நிறைய கேள்வி கேட்டு தெரிஞ்சிருப்ப போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோ ஒரு பேரை சொல்றாரு. அந்த பேரை கேட்டோன்னு ஒரு மாதிரி டென்ஷன் ஆயிடுறாங்க. ஏன் அப்படின்னு கேட்கும்போது என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோனோட லவர் ஒருத்தர் இருந்திருப்பாரு. அவர் வந்து ஒரு சோல்ஜர் தான். சோ அவர் வந்து இறந்து போயிருப்பாரு. சோ இதே மாதிரி நான் திருப்பி திருப்பி அவன் சாவறத 300 தடவைக்கு மேல பார்த்தேன், எப்படி மறக்க முடியும், எனக்கு பவரம் போச்சு, அவனும் செத்து போயிட்டான், இதுக்கப்புறம் என்னால ரீசெட்டும் பண்ண முடியாதுன்ற மாதிரிலாம் நம்ம ஹீரோயின் புலம்பிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. அவர் கண்கள்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு குழப்பமும் இருக்கு. அப்படியே இவங்க போயிட்டே இருக்கும்போது பெட்ரோல் காலி ஆயிடுது. சோ இவங்க நடந்துதான் போய் ஆகணும். அந்த இடத்துல ஒரு ஃபார்ம் ஹவுஸ் இருக்கு. இங்க என்ன நடக்கும் அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இது வரைக்குமே நான் வந்திருக்கேன், அதனால வந்து இங்க என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. சோ அந்த ஃபார்ம் ஹவுஸ்க்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஒரு கார் இருக்கு, கூடவே ஒரு ஹெலிகாப்டர் இருக்கு குட்டியா. நம்ம ஹீரோயின் போயிட்டு அந்த ஹெலிகாப்டர் ரெடி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஹெலிகாப்டர் எதுக்கு, கார் தான் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. உனக்கு என்ன பறக்கிறதுனா பயமா, பறந்தே போலான்ற, அப்புறம் என்ன கார்ல போலான்ற, போய் ஒழுங்கா கீழே தேடு அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்றாங்க. ஹீரோயினுக்கு அடிபட்டு இருக்கு, ஆனா அதை காமிச்சிக்கவே மாட்டாங்க. நம்ம ஹீரோயின் எப்படின்னா எப்படியாவது இந்த வாரம் முடிச்சே ஆகணும், என்ன வானாலும் பரவாயில்ல. ஆனா நம்ம ஹீரோ அதை பாத்துறாரு. இங்க பாரு ஒன்னும் பிரச்சனை இல்ல, உன் அடிக்கு மருந்து போடலாம், கொஞ்ச நேரத்துக்கு இருக்கலாம், நம்ம கீழே தேடலாம், அப்புறமா போலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி உட்கார வைக்கிறாரு. அடிக்கு வந்து மருந்தெல்லாம் போட்டுட்டு அந்த இடத்துல காஃபி எல்லாம் போட்டு கொடுக்குறாரு. இவங்களும் வந்து சிரிச்சுக்கினே உட்காந்து அந்த காஃபி எல்லாம் குடிச்சிட்டே இருக்கும்போது இருங்க உங்களுக்கு 3 தடவை சுகர் போட தானே பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சுகர் போடுறாரு. அப்ப நம்ம ஹீரோயினுக்கு லைட்டா ஜெர்க் ஆகுது. கன் எடுத்து தலையிலே வைக்கிறாங்க. எத்தனை தடவை நம்ம இங்க வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. இல்ல பல தடவை வந்துட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அப்புறம் எதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க, என்ன நினைச்சிட்டு இருக்க மனசுலன்ற மாதிரி சொல்லிட்டே இருக்கும்போது என்னன்னா நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினை லவ் பண்றாரு. இப்ப வெளியில ஒரு ஹெலிகாப்டர் இருக்குல்ல, அதை மட்டும் நம்ம ஹீரோயின் ஆன் பண்ணா பக்கத்துலயே நிறைய மிமிக்குங்க இருக்கும், வந்து உன்னை சாகடிச்சிடுவாங்க. நானும் என்னென்ன சினாரியோ ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், நீ எல்லாத்துலயும் செத்து போயிட்ட, இன்னும் கொஞ்சம் தூரத்துல தான் அந்த டேம் இருக்கு, அங்க போயிட்டு இன்கேஸ் வந்து நான் மூளையை அழிச்சிட்டேன் அப்படின்னா மறுபடியும் ரீசெட் பண்ண முடியாதுல, அதுக்கப்புறமா நீ தான் செத்து போயிடுவே பெர்மனண்டா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. நான் செத்து போனா உனக்கு என்ன, நம்ம வேலையை தான் முடிக்கணும், புரியுதா இல்லையான்ற மாதிரி அவங்க கேக்குறாங்க. இவர் அமைதியா நின்னுட்டு இருக்காரு. ஹீரோயின் சாகிறது இவருக்கு பிடிக்கல. இவங்க என்ன பண்றாங்கன்னா, நான் செத்தாலும் நீ வந்து ரீசெட் பண்ணக்கூடாது, நீ ஒழுங்கா போயிட்டு அந்த மூளையை அழிக்கிற அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹெலிகாப்டர் ஆன் பண்ணிடுறாங்க. ஆன் பண்ண உடனே பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட மிமிக் வந்து அட்டாக் பண்ணுது. ஹீரோக்கு தான் தெரியுமே, ஹீரோயின் வந்து சாகுற மாதிரி ஆயிடுறாங்க. சாகிறதுக்கு முன்னாடி வந்து தயவு செய்து புரிஞ்சுக்கோ, நானும் இதே மாதிரி ஒருத்தரை லவ் பண்ணிருக்கேன், ஆனா நம்ம சோல்ஜர்ஸ் நம்ம வேலையை தான் முடிக்கணும்ன்ற மாதிரிலாம் அவங்க சொல்றாங்க. இப்ப பார்த்தா ஏகப்பட்ட மிமிக் வந்து நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணுது. அட்டாக் பண்ணா ஏந்துக்கிறாரு. இந்த தடவை தலைவர் மூஞ்சில ஒரு மாதிரியா இருக்கு. சோ ஃபர்ஸ்ட் சீன்ல இருந்தே அவர் என்னென்னலாம் பண்றாரோ ரொம்ப சோகமா தான் பண்ணிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோயின் கிட்ட பேச வராரு, ஆனா இந்த தடவை எதுவுமே பேசல, சாரி மேடம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடாரு. என்னன்னா எதுக்கு நம்ம ஹீரோயினை கூட்டு போயிட்டு சாகடிச்சுக்கிட்டு அதுக்கு பதில் இவராவே தனியா போயிட்டு அந்த பிரெயினை அழிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு பண்ணிட்டு கிளம்புறான் நம்ம தலைவன். சோ ஒவ்வொரு சீனா காட்டுறாங்க. சோ ஃபர்ஸ்ட் சீன்ல ரொம்ப கோவமா போயிட்டு அந்த மிஷன் எல்லாம் போட்டுட்டு இருக்காரு. அங்க மிஷன் சூட்டை போட்டு விடுறவங்க கிட்ட எக்ஸ்ட்ராவா நிறைய புல்லட்ஸ், கன்னு, பேட்டரி அது இதுன்னு கேட்கிறாரு. அவனே மறந்து போயிடறான். டே ஃபர்ஸ்ட் டைம் தானே இந்த சூட்டை போற, அதுக்குள்ள உனக்கு எப்படி இவ்வளவு விஷயம் தெரிஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி மறந்து போறான். அந்த ஏரோப்ளேன்ல போறாரு. அவருக்கு மிமிக்ஸ் எங்கெங்க இருந்தெல்லாம் வரும்னு தெரியும். அடிச்சு நவுத்திட்டு போயிட்டே இருக்காரு. கடைசியில அந்த ஃபார்ம் ஹவுஸ்க்கும் வந்துட்டாரு. இந்த தடவை அங்க வந்த மிமிக்ஸ் எல்லாத்தையும் வந்து இவர்கிட்ட இருக்க எக்ஸ்ட்ரா கன்னை வச்சு போட்டு தள்ளிட்டு இவரே அந்த ஹெலிகாப்டர் எடுத்துக்கிட்டு அந்த டேமுக்கு போறாரு. அப்படியே அந்த டேமுக்கு போயிட்டு அங்க உள்ள அந்த மூளை இருக்குன்னு போய் தேடினா பயங்கரமான ட்விஸ்ட். என்னன்னு பார்த்தா அங்க அந்த மூளை இல்லவே இல்ல, இது இவருக்கு வச்ச ட்ராப். அது மட்டும் இல்லாம ரெண்டு பக்கமும் அந்த மிமிக் வந்து டார்கெட் பண்ணுதுங்க. அப்ப டக்குன்னு நம்ம ஹீரோ கன் எடுத்து சுட்டுட்டு செத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணும்போது இவரை சாகடிக்கல, ஆனா இவர் கையிலேயே ஓட்ட போட்டு அந்த கன்னை தள்ளி விட்டுடுதுங்க. அப்ப நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா எப்படியோ அந்த மிமிக்கு வந்து டிமிக்கி கொடுத்துட்டு இறந்து போயிடுறாரு. கட் பண்ணா நம்ம ஹீரோயின் அதுக்கப்புறம் அந்த டாக்டர் கிட்ட தான் பேசிட்டு இருக்காரு. இந்த மாதிரி வந்து நமக்கு விஷன் வருது இல்லையா, அதெல்லாம் பொய், ஏன்னா அது நமக்கு வச்சிருக்க ட்ராப், நம்மளுக்கு வந்து அதுங்களோட சக்தி இருக்குன்றது அதுங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. சோ அதனால நம்மள கொல்ல பாக்குதுங்க. ஹீரோயினான இவளுக்கு வந்ததும் வந்து ஒரு ட்ராப் தான், எனக்கு வந்ததும் ட்ராப் தான், நம்ம இந்த பிரெயினை தேடி போறது வந்து வேஸ்ட், வேலைக்காகாத விஷயம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே இருக்கும்போது அப்ப வேற இருக்கிறது இந்த ஒரு வழி தான், இதுவும் சரியா ஒர்க் அவுட் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிவைஸ் மாதிரி இருக்கு, முள்ளா அதை காட்டுறாரு. இது என்னது இது அப்படின்ற மாதிரி சொல்லும் போது ஒரு ஆல்பா கிடைக்கும் போது அதோட உடம்புல இதை குத்தணும்னா கிட்டத்தட்ட இது வைஃபை மாதிரி நம்மளால அந்த பிரெயினை கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது, ஆனா இது வந்து அன்பினிஷ்டு டிவைஸ், ஒர்க் பண்ணணும்னா சில டிவைஸ்லாம் அவருக்கு தேவைப்படுது, அதெல்லாம் இங்க இல்லவே இல்லை, அதெல்லாம் நான் எடுக்க போய் தான் என்ன அரெஸ்ட் பண்ணி இந்த இடத்துக்கு அனுப்பிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லும் போது எங்க இருக்குன்னா நம்ம ஹீரோ ஒரு பயங்கரமான ஹெட் வந்து பனிஷ்மெண்ட் கொடுத்து அனுப்புனா தெரியுமா, ஃபர்ஸ்ட் சீன்ல சண்டை கூட போட்டாரு நம்ம ஹீரோ, அவர்கிட்ட தான் இருக்கான். அது அப்ப எடுக்க வேண்டியது தானேன்ற மாதிரி பேசும்போது அந்த இடத்துக்கிட்ட கூட உங்களால போக முடியாது, அதெல்லாம் ரொம்ப டேஞ்சரானது, 10 அடி தூரத்திலேயே உங்களை சுற்றுவாங்கன்ற மாதிரிலாம் அவர் சொல்லிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோவும் ஹீரோயின் அதை காதுல கேட்கல, வாடா போலாம் அப்படின்ற மாதிரி
மாதிரி கிளம்பிட்டாங்க. நேரா அந்த எக்யூப்மெண்ட் ஒர்க் ஆகிறதுக்கு சில டிவைஸ்லாம் தேவைப்படுது. அதை எடுக்கிறதுக்காக இந்த மிலிட்டரி ஆஃபீஸருடைய பேஸுக்கே வராங்க. அங்க ஓவரா பாதுகாப்பு இருக்கு. இருந்தாலும் வந்து எங்கேயும் பல தடவை நம்ம ஹீரோ வந்திருக்காரு, ஹீரோயினை கூப்பிட்டுக்கிட்டு இந்த பக்கம் நகரு, இந்த பக்கம் திரும்ப இப்படிலாம் சொல்லி நேரா அந்த ஆர்மி ஆஃபீஸருடைய ரூமுக்கே வந்துட்டாங்க. உள்ள வந்து கன் பாயிண்ட்ல வச்சு அந்த ஆஃபீஸரை மிரட்டிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ சீன் காட்டுவான் பாருங்க, மிரண்டுவார் அந்த மிலிட்டரி ஆஃபீஸர். என்னன்னா காலையில தான் பனிஷ்மெண்ட் கொடுத்து அனுப்பியிருக்காரு, எப்படி அவன் மறுபடியும் இந்த இடத்துக்கு வந்தான்னு சொல்லிட்டு. ஆனா நம்ம ஹீரோ தான் செத்து ஒரு வருஷத்துக்கு மேல வாழ்ந்துட்டாரு. இப்ப நேரம் வராரு, நிறைய விஷயங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ போன் அடிக்கிறதுக்கு முன்னாடி போன் எடுக்க போறாரு. எடுத்துட்டு உங்க ஆள் ஒருத்தன் தான் கால் பண்றான், வெதர் செட்லையா ஆன்சர் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. நிறைய விஷயங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே இருக்காரு. பண்ணிக்கிட்டே போயிட்டு டக்குன்னு சீட்ல உட்காந்துறாரு. இப்போ உங்களுடைய செக்ரட்டரி வருவாங்க, சைன் கேட்பாங்க, சைன் மட்டும் போட்டு அனுப்பிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. அதே மாதிரி அவங்க வராங்க, அவங்க சைன் போட்டே இருக்கும்போது உங்களுக்கு பர்த்டே தானே இன்னைக்கு, நீங்க கூட சீக்கிரமா வீட்டுக்கு போகணும்னு கேட்க வந்திருக்கீங்க கரெக்டான்ற மாதிரி சொல்லும்போது அவங்க முழிக்கிறாங்க. இதுக்கு நடுவுல ஹீரோயின் வேற கன்னை வேற எடுத்து காமிச்சிட்டே இருக்காங்க. ஆனா இருமா அப்படின்னு சொல்லிட்டீங்க பாருங்க கர்னல், நான் சொல்ல போறது எதுவுமே நீங்க நம்ப மாட்டீங்க. நீங்க வந்து நினைச்சிட்டு இருக்கீங்க நாளைக்கு வந்து ஃபைட் பண்ணி அப்படியே வின் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு, ஆனா அந்த ஏலியன்ஸ் பெரிய பிளான் பண்ணிருக்காங்க. நாளைக்கு காலையில ஒரு பயங்கரமான அட்டாக் பண்ண போதுங்க. அந்த ஏலியன்ஸ் அப்படி அட்டாக் பண்ணிச்சுங்கன்னா இந்த உலகமே அவங்க கைவசம். அதுக்கு முன்னாடி அந்த பிரெயினை நாங்க அழிச்சே ஆகணும். அதுக்கு தேவையான எக்யூப்மெண்ட் அந்த லாக்கருக்குள்ள தான் இருக்கு, தயவு செய்து அதை கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி சொல்லும் போது அவர் அமைதியா பார்த்துட்டே இருக்காரு. இப்படிதான் நான் இங்க வர ஒவ்வொரு தடவையும் இவ்வளவு ஸ்டபனா இருக்கீங்க, உங்களுக்கு வேற வழியே இல்ல, தயவு செய்து அதை கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி சொல்லும் போது அந்த கர்னல் அப்படியே ஏஞ்சி போறாரு. லாக்கர் ஓபன் பண்ணா அவர் இந்த டாக்டர் வச்சிருந்தா தெரியுமா, அந்த மாதிரி ஒரு எக்யூப்மெண்ட் இருக்கு. பெருசா எதுவுமே மூஞ்சில ரியாக்ஷனே காட்டல. டக்குன்னு அதை எடுத்து நம்ம ஹீரோ கிட்ட கொடுத்துறாரு. உடனே நம்ம ஹீரோ அமைதியா வாங்கிக்கிறாரு. அப்படியே திரும்பும் போது ஹீரோயின் கேக்குறாங்க, இதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. தெரியலையே, ஒவ்வொரு தடவையும் நம்ம இது வரைக்கும் தான் வந்திருக்கோம், இதுக்கப்புறம் என்ன நடக்கும்ன்றது தெரியலையேன்ற மாதிரி சொல்றாரு. வெளியில வந்து பார்த்தா ஒரு பெரிய படை அப்படியே ரவுண்டு கட்டுது. நம்ம ஹீரோயின் கொஞ்சம் கூட யோசிக்கல, அப்படியே கன் எடுத்து போட்டுறாங்க. அப்படியே கட்டாய் ஃபர்ஸ்ட்ல இருந்து காட்டினா நம்மளே வெறுப்பாடுவோம் இல்லையா, அதனால டக்குன்னு ஸ்கிப் பண்ணிடுறாங்க இந்த சீனுக்கு. சோ ஒரு கார்ல தப்பிச்சிட்டு இருக்காங்க. அப்பதான் ஹீரோ எடுத்து பாக்குறாரு, என்ன எக்யூப்மெண்ட் இது அப்படின்னும் போது அது உன்னுடைய தொடையில குத்து அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அவன் சொன்னா டாக்டர் இது ஆல்பா மேல குத்தணும்னு சொல்லிட்டு இப்போதைக்கு நீ தான் ஆல்பா. பாரு நமக்கு நேரம் இல்ல, லாஜிக் படி நீ தான் ஆல்பா, ஏன்னா அந்த ஆல்பாவுடைய பவர் உனக்கு இருக்கு, அது மட்டும் இல்லாம அதோட நர்வ் சிஸ்டத்தோட நீ கனெக்ட் ஆயிருக்க, கண்டிப்பா ஒர்க் அவுட் அவன் குத்திக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்லும்போது அவர் எடுத்து குத்திக்கிறாரு. அதை குத்திக்கிட்ட உடனே நம்ம ஹீரோக்கு ஒரு விஷுவல் வருது. ஒரு சின்ன பிரமிட், கிளாஸால ஆன பிரமிட் மாதிரி இருக்கு. ஆக்சுவலி இது வந்து பாரிஸ்ல இருக்க ஒரு மியூசியம், அங்கதான் இது இருக்கு. அப்படியே சடனா கண்ணு முடிச்சுட்டு என்ன சொல்றேன்னா, அந்த பிரெயின் வந்து பாரிஸ்ல தான் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஆக்சுவலி இந்த எக்யூப்மெண்ட்ஸ் எடுத்துட்டு தப்பிச்சு போயிட்டு இருக்காங்க. ஒரு சேஸே நடந்துட்டு இருக்கு. அந்த சேஸுக்கு நடுவுல திடீர்னு ஒரு சூப்பர் சோல்ஜர் வந்து அவங்க காருக்கு முன்னாடி குதிச்சு காரை உடைக்கிறான். இதுல வந்து நம்ம ஹீரோயின் மயங்கி விழுந்துறாங்க. ஹீரோ மயங்கிடுறாரு. இப்ப கண் முழிச்சு பாக்குறாரு, என்னன்னு பார்த்தா இவர் இறக்கல, அடிபட்டு ரத்தம் போயிருக்கு. அதனால ரத்தம் ஏத்திட்டு இருக்காங்க. ஐயோ போச்சான்ற மாதிரி நமக்கே ஆடும். இதுக்கப்புறம் அவரால் செத்துலாம் வர முடியாது. ஒரு தடவை செத்தாருன்னா காலி. சோ எப்படியோ நம்ம ஹீரோவை கண்டுபிடிச்சு அந்த இடத்துக்கு ஹீரோயின் வந்து இவரை சாகடிச்சிடலாம் ட்ரை பண்ணும்போது அவர் கத்துறாரு, இரு கொன்னு கிண்ணு தொலைய போறப்பா ரத்தத்தை ஏத்திட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லும் போது அவ்வளவுதான், எல்லாமே முடிஞ்சு போச்சுன்ற மாதிரி ஆகும்போது ஆனா ஒரே ஒரு நல்ல விஷயம் நடந்துட்டு இருக்கு. அந்த பிரெயின் எங்க இருக்குன்னு தெரிஞ்சிருக்கு நம்ம ஹீரோக்கு. இதுக்கப்புறம் செத்துலாம் விளையாட முடியாது. ஆனா அடுத்த நாள் காலையில கூட அந்த பிரெயின் அழிச்சாகணும், இல்லைன்னா அந்த உலகம் அழிஞ்சிரும். எப்படியோ தப்பிச்சு இந்த பேஸ்க்கு வராங்க நம்ம ஹீரோவும் ஹீரோயினும். அப்ப யோசிக்கிறாங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது நம்ம உடனே பாரிஸ்க்கு போய் ஆகணும் அப்படின்னும் போது நம்ம ரெண்டு பேர் தனியா போனா மட்டும் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஒரு ஐடியா பண்றாரு. என்னன்னா நேரா போயிட்டு அந்த ஜேஸ் கவுட் கிட்ட எல்லா விஷயங்களையும் சொல்றாரு. அவங்க நம்ப மாட்டாங்க. ஆனா அவங்களுடைய சின்ன வயசு ரகசியங்கள் எல்லாம் சொல்லும் போது, ஏன்னா இவர் வந்து நிறைய டைம் பேசியிருப்பாரு, ஃப்ரெண்ட்லியா பேசியிருப்பாரு, அவங்களுடைய ரகசியங்கள்லாம் வாங்கியிருப்பாரு. அதெல்லாம் சொல்லும் போது மிரண்டுறானுங்க அவனுங்க. நம்ம ஹீரோவை பொறுத்த வரைக்கும் அவங்க கூட அவர் பல நாள் பழகிருக்காரு. ஆனா அவங்களுக்கோ இன்னைக்கு காலைல தான் பார்த்தவன், இவனை நம்பி எப்பரா போறது அப்படின்ற மாதிரி யோசிச்சிருக்கும் போது சரி என்ன நம்பி வர வேணாம், இவங்களை நம்பி வருவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை காட்டணும்னா எல்லாரும் ஏஞ்சி நின்னுக்கிறாங்க. ஏன்னா நம்ம ஹீரோயின் வந்து வேற லெவல் செலிபிரிட்டியில ஏகப்பட்ட ஏலியன்ஸ் அழிச்சிருப்பாங்க. அவ்வளவுதான், இந்த டீம் வந்து பாத்தீங்கன்னா கிளம்புது பாரிஸ்க்கு. அப்படியே அந்த ஏர்கிராஃப்ட்ல போயிட்டே இருக்கும் போது அங்க என்ன ஆகும் அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அப்போ வந்து அவர் என்ன சொல்றாருன்னா, இது வரைக்கும் எனக்கு தெரியும் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு, ஆனா இதுக்கப்புறம் எனக்கு தெரியாது. இன்கேஸ் அங்க ஏலியன் உங்களை அட்டாக் பண்ண வருதுன்னா நீங்க செத்து தான் ஆகணும், ஏன்னா இது ஒரு சூசைட் மிஷன், உலகத்துக்காக உயிர் கொடுக்க தயாரான்ற மாதிரிலாம் பேசிட்டே இருக்கும் போது டம்மால்னு வெடிது. என்னன்னு பார்த்தா கீழே இருந்து அந்த ஏலியன்ஸ் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க ஏர்கிராஃப்ட் அப்படியே வெடிச்சு கீழே விழுது. இப்போ நம்ம ஹீரோவை காட்டுறாங்க, அவர் மட்டும் தான் ஏஞ்சி நிற்கிறாரு. ஐயோ எல்லாரும் செத்து போயிட்டாங்களா அப்படின்னு நினைக்கும் போது நம்ம ஹீரோயின் வராங்க. கூடவே 2-3 பேர் ஏந்துக்கிறாங்க. என்ன நடந்துட்டீங்கன்ற மாதிரி சொல்லும் போது அங்க பாத்தி அங்க இருக்க பிரமிடு, அதுக்குள்ளதான் அந்த பிரெயின் இருக்கு. இப்போ நம்ம எப்படி அவ்வளவு தூரம் போக முடியும், போற வழியில ஏலியன் நம்மள போட்டு தள்ளிடாதா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோ என்ன யோசிக்கிறாருன்னா, அப்படியே ஹீரோயின் கிட்ட வராரு, நீ இங்கே இரு நான் எப்படியாவது அங்க போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது ஹீரோயின் ஒத்துக்கவே மாட்டாங்க. இந்த காதல் கத்திரிக்காய் அதெல்லாம் தூக்கி போடு, எனக்கு இது பெருமையான சாவு, நான் வருவேன் கண்டிப்பா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஹீரோ பாக்குறாரு, இதுக்கு மேல இவகிட்ட எல்லாம் கேட்டுட்டு இருக்க முடியாது, இது சீரியஸான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஆல்ரெடி உடஞ்சிருக்க ஒரு ஏர்கிராஃப்ட் இருக்கு, அதை காட்டுறாரு நம்ம ஹீரோ. இது எப்படி பறக்கும் அப்படின்னு கேட்கும்போது இது பறக்காது, ஆனா இதுல இருக்க பூஸ்ட் பவரை வச்சு அப்படியே தேய்ச்சிக்கிட்டே நம்ம இந்த பிரமிட் வரைக்கும் போக முடியும், அதை ரெடி பண்ணுங்க பாய்ஸ், வழியெல்லாம் கிளியர் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லும் போது ஒரு பக்கம் எல்லாரும் வழியை கிளியர் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பிரமிட் கிட்டே இப்போ போய் ஆகணும், அதுக்கு பக்கத்துல ஏகப்பட்ட ஏலியன்ஸ் இருக்கு, அதை கிராஸ் பண்ணி போய் ஆகணும். இவங்க பிளான் பண்ண மாதிரியா அந்த
ஏர்கிராஃப்டை வந்து ஆன் பண்றாங்க. அப்படியே அதை தரன்னு தேய்ச்சி எடுத்துட்டு போறாங்க அந்த பிரமிட் வரைக்கும். இப்ப எல்லா பக்கமே பாத்தீங்கன்னா ஏலியன்ஸ் வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்கு. இங்க வந்து எல்லா சோல்ஜர்ஸும் காலி எக்ஸப்ட் நம்ம ஹீரோ அண்ட் ஹீரோயின். இப்ப அந்த ஏர்கிராஃப்ட் எல்லா ஏலியன்ஸையும் தாண்டி அப்படியே உடைச்சுக்கிட்டு அந்த பிரமிட் குள்ள வந்து விழுது. இவங்க 2 பேர் மட்டும் தப்பிச்சு அந்த பிரமிட் குள்ள ஓடிட்டு இருக்காங்க. இப்ப பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ என்ன சொல்றான்னா, நான் போயிட்டு அதை வந்து டைவர்ட் பண்றேன், நீ போயிட்டு அந்த ஒமேகாவை சாகடி அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, பாரு இது உன்னால மட்டும் தான் முடியும், நீ என்ன இவ்வளவு தூரம் கூட்டு வந்திருக்க, அதுவே ஒரு பெரிய விஷயம். இங்க இருந்து நம்ம 2 பேர்ல ஒருத்தர் வெளியில போவோம், இல்லனா 2 பேருமே செத்துருவோம். ஆனா அதுக்கு முன்னாடி அந்த ஒமேகா அழிஞ்சாகணும், இல்லனா நம்ம கஷ்டப்பட்டதெல்லாம் வேஸ்ட் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு கிஸ் பண்ணிட்டு, இன்னும் டைம் கிடைச்சா நல்லா இருக்கும் தான் நான் நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ஓட ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினா அந்த ஏலியன் துரத்திட்டு போகும்போது நம்ம ஹீரோ இந்த பக்கம் ஒமேகாவை நோக்கி ஓடிட்டு இருக்காரு. கையில நிறைய பாம்ஸ் வச்சிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோயின் அப்படி இப்படி ஆட்டம் காட்டி ரொம்ப தூரம் கொண்டு போயிறாங்க. ஆனா அதுக்கு மேல அவங்களால முடியல. அந்த ஏலியன் அவங்கள போட்டு சாகடிக்கும் போது நம்ம ஹீரோ அந்த பிரெயின் இருக்க ஒரு இடத்துல குதிக்கிறாரு. ஒரே தண்ணியா இருக்கு, அது கிட்ட நீந்திட்டு போயிட்டு இருக்காரு. இருந்தாலும் அந்த ஏலியன் பார்த்துட்டு நம்ம ஹீரோவை சாகடிக்கிறதுக்காக அது நீந்திக்கிட்டே வந்து என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா, தண்ணியிலே நம்ம ஹீரோட உடம்புல நச்சுன்னு கத்தி மாதிரி ஒன்று இறக்குது. அவ்வளவுதான், கிட்ட போன ஹீரோவால இப்போ ஒண்ணுமே முடியல. அப்படியே அந்த பாம்பை கையில இருந்து விட்டுறாரு. அந்த பாம்பு நேரா அந்த மூளையை நோக்கி தான் போயிட்டே இருக்கு. ஆனா இப்பதான் நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. அப்படியே ஹீரோ டர்ன் ஆகும்போது கையில இருந்த கிளிப்ஸ் எல்லாம் காட்டுறாரு. பாம்பு எல்லாத்தையும் ஆக்டிவேட் பண்ணிட்டாரு. இப்போ இதை பார்த்து அந்த ஏலியன் கத்த அந்த பாம்பு பொறுமையா அந்த மூளைக்குள்ள போகும்போது அந்த மூளை அப்படியே சாப்பிட்டுடுது. அந்த பாம்பை டமால்னு வெடிக்குது. அப்படி வெடிச்சோன்னா இந்த ஏலியன்ஸ் ஆகுது, வெளியில இருக்க சுத்தி இருக்கிற ஏலியன்ஸ் எல்லாம் சாகுது. இந்த உலகத்துல எந்தெந்த மூலையில இந்த ஏலியன்ஸ் இருக்கோ அது எல்லாமே சாகுற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. அப்பாடா எல்லாம் செத்துச்சுங்கடா, மிஷன் சக்சஸ்ரா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டே இருக்கும்போது இப்ப நம்ம ஹீரோ அந்த தண்ணிக்குள்ள காட்டுறாங்க. இப்ப அந்த மூளை வெடிச்சதுல அதோடைய ரத்தத்தை காட்டுறாங்க. அது அப்படியே வந்து நம்ம ஹீரோவை கவர் பண்ணுது. கண்முழிச்சு பார்த்தா முதல் சீன்ல அப்படியே தூங்கிக்கிட்டே ஹெலிகாப்டர்ல இருந்து எழுந்திருப்பாரு மிலிட்டரி பேஸ்க்கு வரதுக்கு. அந்த இடத்த காட்டுறாங்க. முழிச்சு பாக்குறாரு, அப்படியே லேண்ட் ஆகுறாரு. லேண்ட் ஆன உடனே ஒரு லேடி வராங்க. ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் வந்து இவரை கூட்டின்னு போறது வந்து இவருக்கு வந்து பனிஷ்மெண்ட் கொடுக்கறதுக்காக, இவர் ஏதோ தப்பு பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு. ஆனா இப்போ வந்து பயங்கரமா வரவேற்கிறாங்க. சார் உங்க ஐடியாலஜி வந்து ஒர்க் அவுட் ஆயிடுச்சு சார், இப்போ வின் பண்ணிட்டோம் சார் அப்படின்னு கூட்டு போறாங்க. அங்க கூட்டு போனா நம்ம ஹீரோ எல்லாருமே பாராட்டுறாங்க. நியூஸ்ல பார்த்தா ஏலியன்ஸ் இன்னத்தையே நம்ம அழிச்சிட்டோம், பூமி வந்து இப்ப 0 ஏலியன் ஃப்ரீயா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. சோ நம்ம பூமி வின் பண்ணிடுச்சு. நம்ம ஹீரோ பண்ண சேஞ்சால ஒரு பெரிய மாற்றம் நடந்திருக்கு. இப்போ என்ன பண்ணுவாரு ஹீரோ, அந்த பிளட் கவர் ஆனதுனால மறுபடியும் அவருக்கு அந்த பவர் வந்து இந்த இடத்துக்கு வந்துட்டாரு. நீங்க ஹீரோவா இருந்தா என்ன பண்ணுவீங்க? கரெக்ட், அந்த பேஸுக்கு நம்ம ஹீரோயினை பார்க்க போறாரு. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் சீன்ல அவங்க ஒர்க் அவுட் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒர்க் அவுட் பண்றாங்க. யாரா நீ, யார் உன்னை வந்து என்ன இங்க வந்து பார்க்கலான்னு சொன்னது அப்படின்ற மாதிரி மொரட்டுத்தனமா கேள்வி கேட்கறாங்க. நம்ம ஹீரோ சிரிக்கிறாரு. அப்படியே அந்த கதையை முடிக்கிறாங்க.